நாம் தமிழர் ஆட்சி செயற்பாட்டு வரைவு 2026 மாற்று மின்பெருக்கம். நாம் தமிழர் அரசு இயற்கையை பாதிக்காத புதிய மாற்று மின்சார உருவாக்க முறைக்கு முன்னுரிமை அளிக்கும். ஒளிமயமான எதிர்காலத்துக்கு தடையற்ற மின்சாரம் தேவை. அந்த வகையில் நாட்டின் வளர்ச்சிக்கு முதுகெலும்பாய் இருக்கும் மின் உருவாக்கத்தில் தன்னிறைவை பெறும் நோக்கோடு புதிய கொள்கையை நாம் தமிழர் அரசு செயல்படுத்தும். தமிழகத்தின் மின் தேவை. தமிழ்நாட்டில் தற்போதைய மொத்த மின் தேவை 13,500 10 இலக்க மின்திறன் நிலவு. இந்நிலையில் தேவை தடையின்றி இயங்க நாளொன்றுக்கு சற்றொப்ப 15,000 முதல் 16,000 10 இலக்க மின்திறன் நிலவு மின்சாரம் தேவைப்படுகிறது. கோடை காலங்களில் இந்த தேவை 20,000 10 இலக்க மின்திறன் நிலவை தாண்டி உயர்கிறது. இதில் மாநில அரசின் சொந்த மின் உருவாக்கம், வெப்ப, நேர்மின், சூரிய, காற்றாலை உள்ளிட்ட மூலம் சுமார் 9,000 முதல் 10,000 10 இலக்க மின்திறன் நிலவு மின்சாரம் கிடைக்கிறது. ஒன்றிய அரசின் மின் திட்டங்கள் மற்றும் ஒன்றிய மின் நிலையங்களிலிருந்து 5,000 முதல் 6,000 10 இலக்க மின்திறன் நிலவு அளவில் மீதமுள்ள தேவைக்கு மின்சாரம் வாங்கப்படுகிறது. தனியாரிடம் வாங்குவதில் முறைகேடு. பற்றாக்குறையை போக்க தனியாரிடமிருந்தும் வெளி மாநிலங்களில் இருந்தும் 5,700 10 இலக்க மின்திறன் நிலவு மின்சாரம் வாங்கப்படுகிறது. இந்த மின்சாரத்தை வாங்கினாலும் வாங்காமல் விட்டாலும் தமிழ்நாடு தனியார் நிறுவனங்களுக்கு 3,500 கோடியை கட்டாயம் செலுத்தியாக வேண்டும் என்ற ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கிறது. இதில் தனியாரிடம் இருந்து ஓரலகு மின்சாரம் 6.50 காசுக்கு வாங்குகிறார்கள். வெளி மாநிலத்தில் இருந்து ஓரலகு 3.50 காசுக்கு வாங்கப்படுகிறது. ஒரே அளவுள்ள மின்சாரம் வாங்குவதில் 3.10 காசு வேறுபாடு. இதனால் 10 கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் முறைகேடு குறித்த குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது. அதேபோல மிகப்பெரிய நிறுவனங்களும் தமிழகத்துக்கு சூரிய ஒளி மின்சாரம் உருவாக்கி கொடுப்பதாக ஒப்பந்தம் போட்டுக்கொண்டு பல மாவட்டங்களில் நிலங்களை வாங்கி கையகப்படுத்தி இருக்கிறார்கள். உருவாக்க முறைகள். தமிழகத்தில் கீழ்கண்ட வகையில் மின் உருவாக்கம் செய்யப்பட்டு வருகிறது. அணு உலை மின் உருவாக்கம், அனல் மின் உருவாக்கம், நீர்மின் உருவாக்கம், சூரிய சக்தி மின் உருவாக்கம், காற்றாலை மின் உருவாக்க முறை. பாதிப்புகள். அணு உலை மின்சார உருவாக்கத்தை தோல்வியடைந்த ஆக்க முறை என பெரும்பான்மை நாடுகள் மூடி வருகின்றன. அணு உலை கதிர்வீச்சுகளால் உருவாகும் சுற்றுச்சூழல் பாதிப்புகளும் அது ஏற்படுத்தும் கொடிய நோய்களும் மாந்த இறப்புகளும் கடும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தி வருகின்றது. எனவே நாம் தமிழர் அரசு அணு உலைகளை நிலையாக மூடுவதை கொள்கை முடிவாக அறிவிக்கின்றது. அதேபோன்று அனல் மின் உருவாக்கத்தில் நிலக்கரி எரிப்பதால் கடும் சுற்றுப்புற சூழல் பாதிப்பு ஏற்படுகிறது. அனல் மின் உருவாக்க நிலையங்களை சுற்றி வாழ்கின்ற மக்கள் பலவித நோய்களுக்கு ஆளாகி இருக்கிறார்கள். எடுத்துக்காட்டாக நெய்வேலி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியில் வாழ்கின்ற மக்களுக்கு நெஞ்சகம், நுரையீரல் தொடர்புடைய நோய்கள் அதிகமாகி வருவதை நாம் அறிவோம். அது மட்டுமின்றி நிலக்கரி சுரங்கங்களில் இருந்து வெளியேற்றப்படும் நீர் மண்வளத்தை கடுமையாக பாதிக்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே அனல் மின் உருவாக்க முறை படிப்படியாக குறைக்கப்படும். பாதிப்பில்லா புதிய மின் உருவாக்கம். நீர் மின் உருவாக்கம், காற்றாலை மின் உருவாக்கம், சூரிய சக்தி மின் உருவாக்கம், திடக்கழிவுகளில் இருந்து மின் உருவாக்கம் ஆகிய உயிருக்கு பாதிப்பில்லா மின் உருவாக்க முறை பெருக்கப்படும். அரசுக்கு இழப்பு ஏற்படுவது. உருவாக்கும் இடத்தில் இருந்து பயன்படுத்தும் இடத்துக்கு மின்சாரத்தை கடத்தி பகிர்ந்து வருவதில் பெரிய அளவில் மின் இழப்பும் கசிவும் ஏற்படுவதாலும் தனியாரிடம் மின்சாரத்தை வாங்குவதில் நடக்கும் முறைகேடுகளாலும் அரசுக்கு பெருமளவில் இழப்பு ஏற்பட்டு வருகிறது. சூரிய ஒளிக்கற்றை மின் உருவாக்கம். புதிய வகை சூரிய ஆற்றல் ஒளிக்கற்றை கண்ணாடிகளை பயன்படுத்தி சூரிய ஒளியை ஓர் புள்ளியில் குவித்து அங்கு உருவாகும் கடும் வெப்பத்தை வைத்து மின்சாரம் உருவாக்கும் முறையாகும். சூரிய ஒளியை குவித்து தண்ணீரை கொதிக்க வைத்து அதிலிருந்து வரும் உயர் அழுத்த நீராவியை கொண்டு விசை சக்கரங்களை சுழற்றி மின்சாரம் உருவாக்கும் இம்முறையால் பெரிய தொழிற்சாலைகளுக்கு தேவையான அதிக அளவு மின்திறனை வழங்க முடியும். தமிழகத்தில் நேரடி சூரிய கதிர்வீச்சு அதிகமாக உள்ள தூத்துக்குடி, ராமநாதபுரம் மாவட்டங்களில் இத்திட்டங்களை செயல்படுத்துவது அதிக பயனை தரும். அரசு கட்டடங்கள். தமிழகத்தில் உள்ள ஆயிரக்கணக்கான அரசு பள்ளிகள், கல்லூரிகள், மருத்துவமனைகள் மற்றும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்கள் வெறும் நிர்வாக மையங்களாக மட்டுமில்லாமல் இனி மின் உருவாக்க நிலையங்களாக மாற்றப்படும். தற்போதுள்ள சூரிய ஆற்றல் மின் தகடுகளுக்கு பதிலாக புதிய வகை சூரிய ஒளிக்கற்றை நுட்பத்தை அரசு கட்டடங்கள் மேல் தளங்கள் நிறுவப்படும். சூரிய மின் தகடுகளை சுத்தப்படுத்த நிலத்தடி நீரை பயன்படுத்துவதை தவிர்த்து மறுசுழற்சி செய்யப்பட்ட நீரை பயன்படுத்துவதன் மூலம் நீர் ஆதாரங்கள் பாதுகாக்கப்படும். இந்த மின்சாரம் பள்ளிகள் மற்றும் அலுவலகங்கள் மின் விசிறி விளக்குகள் மட்டுமின்றி பெரிய இயந்திரங்கள் மற்றும் சீர்வழி இயந்திரங்களையும் இயக்கும் திறன் கொண்டது. அரசு அலுவலகங்களுக்கு செலவிடப்படும் கோடிக்கணக்கான ரூபாய் மின் கட்டணம் சேமிக்கப்படும். அந்த தொகை மக்கள் நல திட்டங்களுக்கு பயன்படுத்தப்படும். புதிய வகை மின் உருவாக்கம். நீரோட்டத்தை தடுத்து ஒரு உருளை வடிவ தொட்டிக்குள் செலுத்தி அங்கு செயற்கையாக ஒரு சுழல் உருவாக்கப்பட்டு அதன் சுழல் மையத்தில் உள்ள விசைக்காரம் சுழல்வதன் மூலம் மின்சாரத்தை உருவாக்க முடியும். இதில் விசைக்காரம் மெதுவாக சுழல்வதால் நீரில் உள்ள மீன்களும் எந்த பாதிப்புமின்றி இதன் வழியாக கடந்து செல்ல முடியும். மற்ற நீர்மின் திட்டங்களைப் போல இதற்கு பெரிய அணைகளோ அதிக உயரமோ தேவையில்லை. 0.7 மாத்திரி முதல் 2 மாத்திரி உயரம் இருந்தாலே போதுமானது. ஒரு சிறிய நீர்சுழி அமைப்பு 15,000 மின் திறனலகு முதல் 100,000 மின் திறனலகு வரை மின்சாரத்தை உருவாக்கும். இது 60 வீடுகளுக்கு வீட்டுக்கு ஏறக்குறைய 12,000 மின் திறனலகு தேவையெனில் இது போதுமானது. ஆஸ்திரியா மற்றும் பெல்ஜியம் இந்த நாடுகளில் தொழில்நுட்பம் ஏற்கனவே வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வரும் நிலையில் தமிழகத்தில் உள்ள வாய்க்கால்கள், எடுத்துக்காட்டாக மேட்டூர் கீழ்மட்ட வாய்க்கால், கீழ்பவானி வாய்க்கால் மற்றும் சிற்றார்கள் குறுமின் திட்டங்களை நிறுவ முடியும். கடற்பகுதியில் காற்றாலை மின்சாரம். தமிழ்நாடு 1076 ஐரமாத்திரி நீளமான கடற்கரை கொண்டுள்ளது. இதில் மீனவர்களுக்கோ கடல் உயிரினங்களுக்கோ பாதிக்காத வகையில் காற்றாலை மின்சாரம் உருவாக்க முடியும். கடற்பகுதியில் காற்றாலை மின்சாரம் உருவாக்கும் முறை பல பயன்களை கொண்டுள்ளது. பெரிய பரப்பளவு நிலம் தேவையில்லை. இந்திய அரசு தமிழக கடற்கரையில் குறிப்பாக தனுஷ்கோடி மற்றும் தூத்துக்குடி பகுதியில் 400 கோடி மின்திறன்
திறனிலகு 4010 இலக்க மின் திறனிலகு திறன் கொண்ட கடலோர காற்றாலைகளை அமைக்க ஏல நடைமுறையை தொடங்கியுள்ளது. காற்றாலைகளை நிறுவும் போது உருவாகும் இரைச்சலை குறைக்க குமிழி திரைகள் போன்ற தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி கடல் உயிரினங்களுக்கு பாதிப்பு ஏற்படாதவர்கள் முன்னெடுக்கப்படும். காய்கறி கழிவுகளில் இருந்து மின்சாரம். தமிழ்நாட்டில் ஓராண்டுக்கு 10,000 கல்லடை காய்கறிகள் வீணாகிறது. அதை கொண்டு மின்சாரம் உருவாக்கும் தொழிற்சாலைகளை நாம் தமிழர் அரசு நிறுவும். 16 கல்லடை காய்கறி கழிவுகளை தாங்கும் மின்னலை மூலம் 140,000 மின் திறனிலகு இயக்க முடியும். ஒரு நாளைக்கு இதன் மூலம் சற்றப்ப 900 அலகு மின்சாரம் இவ்வாலையில் உருவாக்கம் செய்ய முடியும். சென்னை கோயம்பேடு சந்தையில் காய்கறி கழிவுகளை கொண்டு மின்சாரம் உருவாக்கும் ஆலை தற்போது செயல்பாட்டில் உள்ளது. இது சந்தையில் தெருவிளக்குகள் மற்றும் பொது தேவைக்கான மின்சாரத்தை நிறைவு செய்கிறது. இவ்வாறு ஒவ்வொரு மாவட்டத்திலும் புதிய ஆலைகளை நாம் தமிழர் அரசு உருவாக்கி செயல்பாட்டுக்கு கொண்டு வரும். கடல் ஆற்றல் முறை. இம்முறை மூலம் மிதவைகளை கடலில் தொங்கவிட்டு அடுக்கு பர் சக்கரங்களை மிதவின் நடுப்பகுதியில் இணைப்பதன் மூலம் மின்சாரம் உருவாக்கலாம். இம்முறை பல வளர்ந்த நாடுகள் வெற்றியாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இது எளிமையான முறை மட்டுமல்லாமல் கடல் வாழ் உயிரினங்களை பாதிக்காத முறையாகும். இதுவும் கடற்பகுதி காற்றாலை மின்சாரத்தை போல பயன்களை கொண்டது. சென்னை இந்திய தொழில்நுட்ப நிறுவனம் IIT ஆராய்ச்சியாளர்கள் தூத்துக்குடி கடற்பகுதியில் சிந்து ஜாமி என்ற கடல் ஆலை ஆற்றல் இயந்திரத்தை சோதனை செய்துள்ளனர். இது கடலுக்கு அடியில் 20,000 மாத்திரை ஆழத்தில் நிலைநிறுத்தப்பட்டு மின்சாரம் உருவாக்க வடிவமைக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி முதல் சென்னை வரை அலைகளின் வேகம் சீராக இருப்பதால் அதை கொண்டு ஏறக்குறைய 40,000 10 இலக்க மின்திறனிலகு மின்சாரம் உருவாக்க வாய்ப்புள்ளதாக ஆய்வுகள் கூறுகின்றன. தொடர்வண்டி பாதையில் மின் விரிவாக்கம். தொடர்வண்டிகள் வேகமாக செல்லும்போது தண்டவாளத்தை சுற்றி பலத்த காற்று வீசும். அங்கு செங்குத்து அச்சு காற்றாடிகளை வைப்பதன் மூலம் மின்சாரம் உருவாக்க முடியும். இந்திய மேற்கு ரயில்வே முன்னரே தண்டவாளங்களுக்கு பக்கத்தில் சிறிய காற்றாடிகளை வைத்து சோதனை செய்துள்ளது. இது சிறிய மின் விளக்குகளை எரிய வைக்க உதவுகிறது. தமிழகத்தில் உள்ள 10,000 மாத்திரை நீளமுள்ள தொடர்வண்டி பாதைகளை பயன்படுத்தி மின் உருவாக்கம் செய்து கொள்ளும் திட்டத்தை நாம் தமிழர் அரசு செயல்படுத்தும். தொழிற்சாலை மின் கட்டணம். பன்னாட்டு நிறுவனங்களுக்கு இணையாக நமது மண்ணில் சிறு மற்றும் பெருந்தொழில் நிறுவனங்களுக்கு 24 மணி நேர தடையற்ற மின்சாரம் வழங்கப்படுவது உறுதி செய்யப்படும். குறிப்பாக வணிக மற்றும் தொழிற்சாலைகளுக்கான மின் கட்டணம் தற்போதுள்ள நிலையை விட கணிசமாக குறைக்கப்படும். நாம் தமிழர் அரசு மின்மொழியும் சூரிய ஒளிக்கற்றை கடல் காற்று மற்றும் கழிவு மேலாண்மை போன்ற நிலையான மின் உருவாக்க முறைகள் மூலம் தமிழகம் மின்மிகை மாநிலமாக மாறும். நிலக்கரி மற்றும் வெளிமாநில மின் கொள்முதல் மீதான சார்பு நிலை குறையும் போது மின்சார வாரியத்தின் கடன் சுமை நீங்கி மலிவான விலைகள் மக்களுக்கு மின்சாரம் வழங்கும் வாய்ப்பு ஏற்படும். சிறு குறு தொழில் முனைவோர். சிறு மற்றும் குறு தொழிலை நடத்துபவர்கள் தொடர்ந்து மின்வெட்டுக்கு ஆளாகிறார்கள். அதனால் உருவாக்கம் குறைந்து இழப்புகளை சந்திக்கின்றனர். நாம் தமிழர் அரசு இவர்களின் நலனில் அக்கறை கொண்டு 24 மணி நேரமும் தடையற்ற மின்சாரத்தை வழங்குவதோடு அதற்கான கட்டணத்தை குறைத்து வழங்கும். கூட்டுறவு மின் பண்ணை. பேரூராட்சி முதல் தொகுதியில் உள்ள தலைமை மின் உருவாக்க நிலையம் வரைக்குமான கூட்டுறவு மின் பண்ணை முறையை நாம் தமிழர் அரசு அமைக்கும். அதன் முதலீட்டில் ஒரு பங்குதாரராக இருக்கும். முதலீட்டில் பங்குதாரர் மக்களும் தங்களை இணைத்துக் கொள்வதால் அவர்களது பங்குக்கேற்ப வருவாய் ஈட்டுவதுடன் நிர்வாகம் வெளிப்படை தன்மையுடன் இயங்கும். இந்த புதிய வகை கூட்டுறவு மின் பண்ணை முறையில் தமிழகத்தில் உள்ள சிறு முதலாளிகள் பலர் ஒன்றாக சேர்ந்து முதலீடு செய்து மின் உருவாக்க திட்டத்தை செயல்படுத்தலாம். ஈட்டு வருவாய் அவர்கள் பங்கிட்டுக் கொள்ளலாம். இதனால் பெரும் முதலாளிகள் மேலும் வளர்ந்து கொண்டிருப்பதை தடுக்க முடியும். இங்கு கிடைக்கும் வருவாய் இங்குள்ள முதலாளிகளிடம் மக்களிடம் இருக்கும் படியான செயல் திட்டத்தை நாம் தமிழர் அரசு நடைமுறைப்படுத்தும். இதனால் பணத்தை முதலீடு செய்தவர்களுக்கு நிலையான வருவாய் கிடைத்தபடி இருக்கும். வறுமை ஒழியும், வளவும் பெருகும். இதன் மூலம் அந்தந்த பகுதியில் உள்ள இளைஞர்களுக்கும் பெண் அமைப்புகள் உள்ளவர்களுக்கும் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். சிறு குறு தொழில்களுக்கான மின் கட்டணம். ஊர்புற கைவினை பொருட்கள், பனை மற்றும் தென்னை உள்ளிட்ட மண்ணின் வளம் சார்ந்த சிறு தொழில் அமைப்பினர், தனியார் மருத்துவமனைகள் மற்றும் தொண்டு மையங்கள் சமூக அக்கறை கண்காணித்து அவர்களுக்கு 1 அலகு மின்சாரம் விலை குறைந்து வழங்கப்படும். கட்டணம் இல்லா மின்சாரம். நாம் தமிழர் அரசு வேளாண்மைக்கு 24 மணி நேரம் முன்முனை மின்சாரத்தை கட்டணம் இல்லாமல் வழங்கும். எப்போது மின்சாரம் கிடைக்கும் என உழவர் பெருமக்கள் காத்திருக்க வேண்டிய தேவை இருக்காது. தரைவழி மின்சாரம். நாம் தமிழர் அரசு தரைவழி மின்சார முறையை நடைமுறைப்படுத்தும். இதனால் மழை மற்றும் பிற பேரிடர் நேரும் காலங்களில் ஏற்படும் மின்வெட்டு மற்றும் நேர்ச்சிகள் தடுக்கப்படும். பேணுதல் முறைகள் எளிதாகவும் செலவுகள் குறைவாக இருக்கும் தரைவழி மின்சார முறையில் உரிய பாதுகாப்பு வழிமுறைகள் பின்பற்றப்பட்டு இந்த முறை செயல்படுத்தப்படும். சிற்றூர்கள் மின்சாரம். ஒவ்வொரு சிற்றூரையும் மின் உருவாக்க மையமாக மாற்றும் வண்ணம் அந்தந்த ஊரில் மாட்டு சாணத்திலிருந்து இயற்கை எரிகாற்று, நீரலை மின்சாரம், சூரிய தகடு மற்றும் காற்றாலை மின் உருவாக்கம் என சூழலில் பாதிப்பில்லாமல் வாய்ப்புள்ள முறையில் செயல்படுத்த திட்டங்கள் வகுக்கப்பட்டு நிறைவேற்றப்படும். இத்திட்டத்தை பயன்படுத்திக் கொள்ள ஊரக நிர்வாகம் 30 விழுக்காடு பங்களிக்க வேண்டும். அப்போதுதான் ஊரக நிர்வாகம் பேணி காக்கும் பணிகளை சரிவர செய்ய முடியும். இத்திட்டம் செயல்படுத்தப்படும் ஊர் மின் உருவாக்கத்தை தண்ணீரை பெறுவதோடு அதிகப்படி உருவாக்கத்தை அரசுக்கு அளிக்கும். காலப்போக்கில் பெரும்பாலான சிற்றூர்கள் இத்திட்டத்தை செயல்படுத்தும் பொழுது அணு மின் நிலையம், அனல் மின் நிலையம் போன்ற சுற்றுச்சூழலுக்கு கீடு விளைக்கும் திட்டங்கள் தேவையற்றதாகிவிடுகிறது. வீடு மற்றும் நிறுவன மின் உருவாக்கம் விற்பனை முறை. வீடுகள், சிறு தொழில்கள், வேளாண் பண்ணைகள், கூட்டுறவு சங்கங்கள் தங்களது தேவைக்கு மேலாக உருவாக்கம் செய்யும் சூரிய ஒளி, காற்று, சாண எரிவாயு மின்சாரத்தை நேரடியாக அரசுக்கு விற்பனை செய்யும் சட்ட வரி உருவாக்கப்படும். இதன் மூலம் நுகர்வோரும் மின் உருவாக்குவர்களாக மாறுவார்கள். உள்ளூர் மின் சேமிப்பு. பசுமை மின் உருவாக்கம் பருவநிலைக்கு உட்பட்டு என்பதால் சிற்றூர் மற்றும் நகர அளவில் மின்சார சேமிப்பு மையங்கள் அமைக்கும். இதனால் இரவு நேரவும் நெருக்கடி காலங்களில் நிலையான மின் பகிர்வு உறுதி செய்யப்படும். சிறப்பு மின் கட்டமைப்பு. சிறப்பு மின் அளவை தேவையையும் பகிர்வையும் கண்காணித்து நேரடி கட்டண வைப்பு முறை போன்ற தொழில்நுட்பங்கள் கொண்டு மின் பயன்பாட்டை சீராக நிர்வகிக்கும் முறை செயல்படுத்தப்படும். இதனால் தேவையான அளவு உருவாக்கப்பட்டு வீணாவும் தவிர்க்கப்படும். ஒவ்வொரு தொகுதியிலும் ஒரு தலைமை மின் உருவாக்க நிலையம் அமைக்கப்படும்.
அமைக்கப்படும். சிற்றூர்களை உள்ளடக்கிய பேரூராட்சி மின் உருவாக்க நிலையங்கள் அனைத்தும் அந்தந்த தொகுதி தலைமை மின் உருவாக்க நிலையத்துடன் இணைக்கப்பட்டிருக்கும். அதனால் அந்த தொகுதியில் உள்ள அனைத்து ஊர்களும் எளிதில் தடையற்ற மின் வசதியை பெற்றுக் கொள்ளும் வகையில் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். புதிய ஆய்வுத்துறைகள் இயற்கையை பாதிக்காத புதிய மின்சார உருவாக்க முறைகளை ஊக்குவிக்க இளம் அறிவியலாளர்களை நாம் தமிழர் அரசு ஊக்குவித்து அவர்கள் தலைமையிலேயே புதிய ஆய்வுக்குழுக்களை உருவாக்கி மின் உருவாக்கத்தில் தன்னிகரற்ற மின்மிகை மாநிலமாக மாறும்.